பிரதேச தினம் போரதி பெற்று பிரதேச சபைக்குட்பட்ட வேதிச்சேனை அன்னபுரம் மற்றும் விவேகானந்தபுரத்துக்கு தொல்லியல் திணைக்களம் என்ற பெயரிலே 3 அலுவலர்களும் தொல்லியல் இடம் இருக்கின்றது என்று சொல்லி அடையாளப்படுத்தி பல பதாதைகளும் அடங்கி இன்றைய தினம் எங்களுடைய கிராமங்களுக்கு தொல்லியல் இருக்கின்றது என்று சொல்லி அடையாளப்படுத்துவதற்கு இன்றைக்கு வந்திருந்தவர்கள். அந்த வகையிலே எங்களுடைய போரதிப்பட்டி பிரதேச சபைக்குட்பட்ட வெள்ளாவளி வட்டாரத்துக்குரிய கௌரவ உறுப்பினரும் பாலேரிவட்டை வட்டாரத்துக்குரிய கௌரவ உறுப்பினரும் உபதவிசாளரும் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினர்கள் மற்றும் எங்களுடைய அயல் பிரதேச சபை மண்முனை தென்னெழில் பெற்ற பிரதேச சபையினுடைய சேர்மனும் எங்களுடன் இணைந்து இன்றைய தினம் எங்களுடைய சமூக மட்ட அமைப்புகள் சேர்ந்து இந்த தொல்லியல் இடத்துக்கான பதாதை அமைப்பதற்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறோம். அந்த வகையிலே உங்களுக்கு தெரியும், தொல்லியல் திணைக்களத்தினால் புதிதாக தற்பொழுது 34 இடங்கள் போரதிப்பட்டி பிரதேச சபைக்கு அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே அவங்கள் கூறியது ஒரு மாசத்துக்கு முதல் கூறியது 24 இடம் இருக்கிறது என்று சொல்லி தற்பொழுது கூறுகின்றார்கள். இன்று 34 இடங்கள் தொல்லியல் இடமாக இருக்கின்றது. நாங்கள் அதுக்குரிய பதாதைகளை இன்று நாங்கள் நட வந்துள்ளோம் என்று கூறுகின்றார்கள். அந்த வகையிலே எங்களுடைய மக்களுடன் சேர்ந்து நாங்கள் இதுக்கு பாரி எதிர்ப்பொன்றை வெளியிட்டிருந்தோம். இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், அண்மைய நாட்களிலே திருகோணமலையிலே ஒரு புத்த சிலையை கூட வைத்து இந்த நாட்டிலே வடகிழக்கிலே தமிழர்களுக்குரிய பாரி அச்சுறுத்தலாக இந்த தொல்பொருள் திணைக்களமும் பொரஸ்டும் காணப்படுகின்றது நான் சொல்ல வேண்டும். என்று சொன்னால் இந்த பொரஸ்டும் இன்றைய காணி பயன்பாட்டு கூட்டத்துக்கு இன்றைக்கு வர வேண்டிய பொரஸ்ட் இன்று வரவில்லை. ஆகவே வடகிழக்கிலே இந்த பௌத்த மயமாக்கலை துரிதப்படுத்துவதற்கு இந்த NPP என்ற பெயரிலே வந்த அரசாங்கம் முன்னைய JVP-யினுடைய கொள்கையை பின்பற்றி பலாத்காரமாக தமிழர் பகுதியிலே இந்த தொல்லியல் இடங்கள் இருக்கின்றது என்று சொல்லி இனங்களுக்கு இடையிலான ஒரு முரண்பாட்டை தோற்றுவித்து எங்களுக்குள்ளே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த பார்க்கிறார்கள். அந்த வகையிலே இந்த NPP அரசாங்கத்துக்கு நாங்கள் சொல்லுற விடயம், எங்களுடைய தமிழ் மக்கள், வடகிழக்கிலே இருக்கிற தமிழ் மக்களை நீங்கள் குழப்ப இயலாது. நாங்கள் எப்பவும் எங்களுடைய சமய புராண பூர்வீக நிலத்தை நாங்கள் தான் ஆள வேண்டும். நீங்கள் உங்களுடைய புத்தமயமாக்கல் தொல்பொருள் திணைக்களத்தை வைத்து எங்களுடைய நிலங்களை அபகரிக்க நீங்கள் கனவிலே கூட நினைக்கக்கூடாது என்றதை நாங்கள் இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த வகையிலே இந்த தமிழ் மக்களுக்கும் ஒரு செய்தியை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த NPP அரசாங்கத்திலே இருக்கிற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள், நாங்கள் கடந்த காலத்தில் ஒரு சில தமிழ் மக்கள் விட்ட தவறு, மட்டக்களப்பு மாவட்டத்திலேயும் ஒரு NPP பாராளுமன்ற உருவாக்கினோம். பிரதேச சபைக்கும் பிரதேச சபை உறுப்பினர்களை நாம் உருவாக்கியிருக்கிறோம். அந்த வகையிலே எதிர்வரும் காலங்களிலே இந்த NPP JVP போன்ற கட்சிகளுக்கு இந்த தமிழ் மக்கள் வாக்கு போட்டு இவங்களை பாராளுமன்றமோ மாகாண சபையோ இந்த உள்ளூராட்சி சபைகளுக்கோ இனியாவது நாங்கள் அனுப்பாமல் விட்டு எங்களுடைய நிலங்களை பாதுகாக்கிறதுக்கு உங்களோட நாங்க இலங்கை தமிழரசு கட்சி தான் உங்களோட கடைசி வரைக்கும் நிற்கும் என்ற செய்தியை நான் இந்த இடத்தை கூறி இன்றைய தினம் இந்த பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றை நாங்கள் மேற்கொண்டு பயனாக பிரதேச செயலாளருடன் நாங்கள் தற்சமயம் உரையாடிவிட்டு தான் இங்கே வந்திருக்கின்றோம். பிரதேச செயலாளரிடம் நாங்கள் கூறிய விடயம், எங்களுடைய தமிழ் மக்களுடைய பூர்வீக காணிகளில் பொது அமைப்புகளுடைய எதுவித சம்மதமும் இல்லாமல் எதுவிதமான கலந்துரையாடலும் இல்லாமல் இன்றைய தினம் தாங்கள் நினைத்தபடி வைபோஸாக வந்த ஆபீசர் ஒரு வைபோஸா தங்களோட காட்சி கொண்டிருந்தவர். அவர்கிட்ட நாங்கள் எத்தனையோ தரம் தாழ்மையா சொன்னாங்க. ஒரு கதையும் கேட்காம தொல்லியல் திணைக்களம் சொன்னது நாங்க நிறுவியே தீர்வோம்னு சொன்னாங்க இன்றைக்கு. ஆனா எங்களுடைய மக்கள் பலத்தால நாங்க இன்றைய தினம் இந்த தொல்லியல் திணைக்களத்தினுடைய பதாதையை நாங்க நிறுவுவதற்கே விடவில்லை. அந்த வகையிலே DS நாங்கள் கலந்துரையாடல் மேற்கொண்டு 3 விடயங்கள் DS சொல்லியிருக்கின்றார். முதலாவது பொதுமக்களுடன் கதைக்க வேண்டும், பொது அமைப்புகளுடன் கதைக்க வேண்டும். பிரதேச சபையினுடைய வீதியிலே பதாதையோ எதுவித வேலை திட்டங்களும் செய்யக்கூட பிரதேச சபையினுடைய அனுமதி வேணும். அந்த அனுமதியும் இல்லை. எதிர்வரும் காலத்தில் நீங்க இந்த 34 இடத்தை
நீங்க அடையாளப்படுத்திருக்கீங்க. 34 இடத்துக்கும் சென்று ஒவ்வொரு ஊராக சென்று ஒவ்வொரு பொது அமைப்புகளுடன் கலந்துரையாட வேண்டும். அதன் பின்னர் தான் நீங்க இந்த போட் நாட்டுறதோ இங்க தொல்பொருள் இருக்கிறதோ என்றத நீங்க மக்களுக்கு தெரியப்படுத்தலாம் என்ற செய்தியை இன்றைக்கு பிரதேச செயலர் சொல்றீங்க. அந்த வகையிலே நான் வெள்ளாவளி போலீஸ் ஓஐசி அடுத்தது சப் இன்ஸ்பெக்டரை நான் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கின்றேன். சம்பவ இடத்துக்கு உடனடியாக வந்து எங்களுடைய மக்களுடைய நியாயமான கருத்துக்கு மதிப்பளித்து எங்களுடன் நின்று இன்றைய தினம் டிஎஸ் உடனான மீட்டிங்கில் கலந்து கொண்டு எங்களுக்கு உதவி செய்தது. அந்த வகையில் எங்களுடைய அயல் பிரதேச சபையிலே இருந்து இந்த சம்பவம் கேள்விப்பட்ட உடனே எங்களுடைய கண்ணபுரத்துக்கு உடனடியாக விரைந்து வந்த எங்களுடைய மண்மணி தேநீர் பெற்று பிரதேச சபையினுடைய சேர்மன் மேசுந்தரம் வினோராஜ் அண்ணன் அவர்களுக்கு நான் இடத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த வகையில் எங்களுடைய போரதிப்பட்டி பிரதேச சபையினுடைய காக்காச்சிவட்டை வெள்ளாவளி வட்டாரத்துக்குரிய கௌரவ உறுப்பினர் வரதராஜ் அண்ணன் மற்றும் எங்களுடைய போரதிப்பட்டி பிரதேச சபையினுடைய உப தவிசாளரும் பாலியேறு வட்டாரத்தினுடைய உறுப்பினர் கௌரவ உறுப்பினருமான கைசில் அண்ணன் அவர்களும் எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வெள்ளாவளி அமைப்பாளர் பிரதீப் அண்ணன் மற்றும் நகுலேஷ் அண்ணன் மற்றும் எங்களுடைய பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் அனைவருக்கும் நான் இந்த இடத்திலே போரதிப்பட்டி பிரதேச சபையினுடைய தவிசாளர் என்ற முறையில் நீங்க வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு இந்த தொல்பொருள் இல்லை இந்த தொல்பொருள் திணைக்கள போட்டே இங்க போடையிலாண்டு எங்களுடன் பக்கபலமாக நின்ற எங்களுடைய மக்களுக்கும் இந்த இடத்துல நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த வகையில் இனிவரும் காலங்களிலும் இலங்கை தமிழரசு கட்சி மக்களுக்கு பின்னால் என்றுமே நிற்கும். நீங்கள் தமிழரசு கட்சியுடன் நீங்க இணைந்திருங்கள். உங்களுக்குரிய எதுவிதமான என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்க உங்களோட நிப்பம் என்றதை நான் இந்த இடத்தை கூறிக்கொள்கிறேன். இந்த பிரச்சனை இன்றைக்கு வந்த பிரச்சனை இல்ல. 2020ஆம் ஆண்டு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் ஐயா அவர்கள் வேத்திச்சேனையிலே எல்லைக்கல் இடுவதற்கு வந்தவர்களை விரட்டி அடித்த வரலாறும் இங்கே இருக்கின்றது. சாணக்கியன் ராசமாணிக்கம் ஐயா அவர்கள் வேத்திச்சேனையிலே இந்த தொல்பொருள் திணைக்களத்தை விரட்டி அடித்தது போன்று அன்று அவர் விரட்டி அடித்ததுக்கு பின்னர் அவர் இல்லாத நேரத்தில் இன்று பாராளுமன்ற அமர்வு வரவு செலவு திட்ட விவாதம் நடந்து கொண்டிருக்கக்குள்ள இங்கே வந்து தங்களுடைய பதாதைகளை நடலாம் என்று வந்தவங்க. ஆனா நாங்க மீண்டும் சாணக்கியன் ஐயா பாசறையில் வளர்ந்த நாங்கள் அவர் பாணியிலேயே மீண்டும் ஆர்ப்பாட்டம் செய்து அவங்களை விரட்டி அடித்திருக்கிறோம். மீண்டும் வாரம் முதல் இந்த 34 அடையாளம் காணப்பட்ட இடத்திலேயும் இருக்கிற மக்கள் கிராமங்களில் இருக்கிற சமூக மட்ட அமைப்போடு முதலாவது கதைக்கோணும். அவங்களோட சம்மதத்தை அவங்க எடுத்த பிறகுதான் போரதிப்பட்டி பிரதேச சபைக்கு உட்பட்ட கிராமங்களுக்கு அவங்க இல்லக்கல்லையோ அதாவது அமைக்க வரலாம் என்று மிக வலியுறுத்தி நாங்கள் டிஎஸ்கிட்ட சொல்லியிருக்கோம். எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தில் போரதிப்பட்டிலே இன்று நடந்த திணைக்களத்தினால நிலங்கள் ஆக்கிரமிப்பதற்காக இந்த சிக்கல் அரசு கொண்டு வந்த திட்டங்களில் ஒன்றுதான் இந்த திட்டம். அதிலே உண்மையில் எங்களுக்கு வெள்ளாவளி பிரதேச சபை தவிசாளர் எங்களை கேட்டுக்கொண்டது அமைய நாங்கள் எங்களுடைய களுவாஞ்சியில் இருந்து உடனடியாக அந்த இடத்துக்கு கள விஜயம் செஞ்சிருந்தோம். ஆனால் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி இனி விழிப்பாக இருக்க வேண்டும். இந்த ஜேபி அரசாங்கத்தின் முதலாவது கட்டம் உங்களுக்கு தெரியும். நாங்கள் 30 வருட போராட்டத்தில் நாங்கள் அந்த போராட்டத்தை மையமாக கொண்டு வடகிழக்கில் நிலத்தை நம்ம காப்பாற்றணும் உண்டு. ஆனால் இப்போ அந்த யுத்தங்கள் மௌனித்தது பின்பு உங்களுக்கு தெரியும் ஒரு கதை ஒன்று இருக்குது. சண்டியன் இல்லா சந்தியில் நொண்டியன் சண்டியன் ஆகிற மாதிரி இப்போ பாதி ஒரு பிரச்சனைகளை கொண்டு வந்திருக்காங்க. அது எந்த விதத்திலையும் அவங்க நினைக்கிற காரியம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்படாது. ஒரு இஞ்சி நிலம் கூட இந்த சிங்கள அரசுக்கு நாங்கள் விட்டு கொடுக்க போவதும் இல்லை. ஏற்கனவே எங்களுடைய போராட்டங்கள் மௌனிக்கப்பட்டதுக்கு பின்பு எங்கள் மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி இந்த எங்களுடைய நிலத்தை காக்கிறதான் எங்களுடைய உண்மையான கட்டமைப்பும் எங்களுடைய தூர நோக்கு சிந்தனையும். இனிவரும் காலங்கள் பாருங்கள், ஏன் நாம் தமிழரசு கட்சியை நேசிக்க வேண்டும், இந்த தமிழரசு கட்சி ஏன் நாங்கள் ஆதரிக்க வேண்டும் என்பது இன்றைய தினம் தெரிஞ்சிருக்கும். இந்த பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு மாற்று கட்சிகள் வந்ததான்னு பாருங்கள். இந்த மக்களோட ஒன்றுடைய நாம் விட்ட பிள்ளைகளை இனிவரும் காலங்களில் நாங்கள் நிவர்த்தி செஞ்சு ஊர் ஒன்றுபட்டு அனைத்து மக்களும் தமிழ் என்ற ரீதியில் இனி எங்களுடைய ஒரு இஞ்சி நிலம் கூட பறிபோகாத மாதிரி நாங்கள் அனைவரும் ஒன்று சேர வேண்டும். இனிவரும் காலங்களில் அது ஒரு எதிர்காலம். இந்த எதிர்காலம் பலண்டு மையப்படுத்தியிருக்கின்ற இன்றைக்கு தான் எங்களுக்கு தெரியும். ஆனால் இனி வரும் காலங்களில் இன்னும் எத்தனை இதில் உருவாக போகுதுன்னு தெரியாது. ஆனால் இந்த விஷயத்தில் எங்களோட அமைப்புகள் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் என்று
இனி வரும் காலங்களில் இந்த இப்படி ஒரு சம்பவம் நடக்காது இருக்க எங்களோட பிரதேச சபாவும் எங்களோட பாராளுமன்ற உறுப்பினரும் இதுக்கு முன்னுதாரணமாக நின்று இதுக்கு ஒரு வழி எங்களை தேடி வெண்டு தரணும் என்று கேட்டு இந்த வாய்ப்பினை தந்ததுக்கு இன்றைய சொல்பொருள் என்ற போர்வையில் இந்த சிங்கள பேரணவாத அரசாங்கம் இன்று எமது எல்லை கிராமங்களை தொல்பொருள் அடையாளங்களை நிறுத்தி அதே இடத்தில் ஒரு புத்த சிலைகளை அமர்த்தி அந்த இடங்களை கையகப்படுத்துவதற்காக இந்த பேரணவாத அரசாங்கமானது திட்டமிட்டு வருகின்றது. அந்த வகையிலே எமது போரை பற்றிய பிரதேசத்திலே 27 ஆலயங்கள் என்று சொல்லி முதல் தொல்பொருளுக்கு ஆபீஸுக்கு போய் டிஎஸ் சொல்லுவோம் எங்களுக்கு இதுல விருப்பம் இல்லை, டிஎஸ் சொன்னவர் விருப்பம் இல்லாம சொன்னா இதுல வைக்க வேணாம்னு சொன்னவர் எங்கள்கிட்ட இல்ல நம்ம டிஎஸ் ஆபீஸுக்கு போய் எல்லாரும் மாதிரி தானே அவனை என்னன்னா